கன்டினியூஸா 5 குழந்தை ஆண் குழந்தை பிறந்துருச்சுங்க. பெண் குழந்தை எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க. பெண்ணுன்னா எனக்கு பெண் குழந்தைகள்னா தான் அழகு. பெண் குழந்தைகள் தானே லக்ஷ்மி கடாட்சம். பெண் குழந்தை எனக்கு வீட்டுல வேணும். அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க சேகரிச்சு கொள்ள வேண்டிய வஸ்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர், பச்சை பேனா, மஞ்சப்பொடி, ஒரு பலகை, பிங்க் கலர்ல இளஞ்சிவப்பு, இந்த பன்னீர் ரோஸ் இருக்கக்கூடிய வண்ணத்துல ஒரு விரிப்பு நீங்க அமர்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு விளக்கு, பசு நெய் இவ்வளோதான் உங்களுக்கு தேவை. அதனோட சேர்த்து ஒரு ரெட் கலர் திரி, சிவப்பு திரி. இதெல்லாம் போய் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பலகையை நல்லா மொழுகிட்டு, உங்களுக்கு எப்படி மொழுகணுமோ உங்களுடைய இதுபடி, நல்லா இல்லாட்டி வெறும்னா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சமா பன்னீர் தெளிச்சு, அத தொடச்சிட்டு, இந்த மஞ்சள் பொடியில ஐங்கோணம் வரையணும். ஐங்கோணம்ங்கிறது என்ன? அருங்கோணம்ங்கிறது இப்படி ஒரு முக்கோணம் போட்டு, அதுக்கப்புறம் கீழ ஒரு முக்கோணம் போட்டது அருங்கோணம். ஐங்கோணம்ங்கிறது 5 புள்ளிகளை கொண்டது, 5 கோணங்களை கொண்டது ஐங்கோணம். அந்த மாரி ஐங்கோண ஸ்டார் ஆஃப் டேவிட்ன்னு கூட இது சொல்றாங்க. அந்த ஐங்கோண ஸ்டார அந்த மஞ்சப்பொடியில வரைஞ்ச பிறகு, அந்த ஸ்டார் மேல இந்த விளக்க வச்சு, நெய் ஊற்றி, சிவப்பு திரி போட்டு, அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு விரிப்பு இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் கலர் விரிப்ப போட்டுட்டு உட்கார்ந்துட்டு, உங்களுடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு, அந்த பச்சை கலர் பேனால, அந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க எழுதக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு அழகான, ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறந்துடுச்சு. எனக்கு குழந்தை பேரு பாக்கியம் கிடைச்சிருச்சு. இந்த மாரி ஏதான்னு உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்து முடிஞ்ச மாரி எழுதிட்டு, மேல 1176 அந்த பேப்பர்ல எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அத மடிச்சு உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க. வைத்த பிறகு, நீங்க அந்த விளக்கின் ஜோதியை பார்த்து சொல்லக்கூடிய மந்திரம், அங் சிவ சிவாய அவ்வும். அங் சிவ சிவாய அவ்வும். அங் சிவ சிவாய அவ்வும். அங் சிவ சிவாய அவ்வும்னு 21 தடவை அந்த விளக்கின் ஜோதியை பார்த்துட்டே சொல்லணும்.